இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆசிரியர் பூமி ஞானசூரியன் அவர்கள் எழுதிய மோடிஜி பாணி லாவோஜி என்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பார்க்கும்போது மோடி படம்லாம் வரைஞ்சிருந்த உடனே இந்த புத்தகம் அரசியல் சார்ந்ததாக இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. ஆனால் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தினுடைய அட்டை பகுதியை ரொம்ப தெளிவாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த புத்தகம் நதிநீர் இணைப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பு பற்றிய கட்டுரைகள் அடங்கிய ஒரு புத்தகம் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதிலேயே ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த தலைப்புக்கு கீழேயே ப்ராக்கெட்டில் போட்டிருக்காரு, ஏ ரெக்வஸ்ட் ஃபார் லிங்கிங் ரிவர்ஸ் அண்டு ரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது இந்திய பிரதமருக்கு நதிநீர் இணைப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் மழைநீர் சேகரிப்பு பற்றியும் தன்னுடைய ஒரு வேண்டுகோளாக இந்த புத்தகத்தை எழுதினதாக அவர் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் மொத்தம் 30 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கட்டுரையுமே நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. இந்த புத்தகத்தை பற்றி பருந்து பார்வையில் சில பகுதிகளை பார்க்கலாம் வாங்க. 2022ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்தியாவினுடைய ஆண்டு சராசரி மழையளவு 2022ஆம் ஆண்டின்படி 1250. தமிழகத்தினுடைய ஆண்டு சராசரி மழையளவு 987. போதிய மழையளவை பெற்றும் அவ்வப்போது நாம் வறட்சியை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. தண்ணீரை சேமிக்காவிட்டால் கண்ணீரை விலையாக கொடுக்க வேண்டும் என்பதை வரிக்கு வரி நாம் உணர முடிகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் அவ்வை பாட்டி பாடிய வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும் என்ற வரிகள் புத்தகத்தை படித்து முடிக்கும் வரை நம் மனதிற்குள் வந்து போகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்றைக்கி ஏறத்தாழ 5000 கிராமங்கள் நீர் மேலாண்மையில் தன்னிறைவு பெற்றிருக்கு. அதுக்கு முதல் காரணமே ராஜேந்தர் சிங் என்ற தண்ணீர் மனிதர் தான். இவர் தன்னுடைய வேலைகளை எல்லாத்தையுமே உதறிவிட்டுட்டு ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய வறட்சியை போக்க வேண்டும் என்பதற்காகவே மழைநீர் சேமிப்பின் மேலாண்மையை உணர்ந்து ஜோகாத் என்ற ஒரு சேகரிப்பு முறையை உருவாக்குறாரு. இந்த அமைப்பின் மூலம் ராஜஸ்தான் மாநிலத்தின் 5000 கிராமங்கள் இன்றைக்கி தன்னிறைவு பெற்றிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். தமிழகத்தில் 987 மில்லிமீட்டர் மழை பெய்தும் நாம் வறட்சியை சந்திக்கிறோம். ராஜஸ்தான் மாநிலத்திலோட உள்ள அந்த ஜோகாத்துகள் போல் தமிழகத்திலையும் கொண்டு வந்தால் நம்மளும் தண்ணீர் சேமிப்பில் தன்னிறைவு பெற முடியும் அப்படிங்கிறத ஆசிரியர் ஆங்காங்கே உணர்த்துகிறார். இந்தியாவில் அதிக மழை பெறும் இடமான 2ஆம் இடத்தில் உள்ள சிரபுஞ்சி மக்கள் குடிநீரை ஒரு வாளி 8 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. மழைநீர் சேமிப்பின் அவசியத்தை உணரும் இடங்களில் இதுவும் ஒன்று. இது இப்படி இருக்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டு அவங்க பெறக்கூடிய ஆண்டு சராசரி மழையளவு 300 மில்லிமீட்டர்லேருந்து 400 மில்லிமீட்டர் வரை தான். ஒரு துளி மழைநீரை கூட அந்த கவர்மெண்ட் வீணாக்கிறதே இல்லை. அப்படியே சேமித்து மழைநீரை அறுவடை பண்ணி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் முறை பிரமிப்பை ஏற்படுத்துதுங்க. நீர் அனைத்தையுமே அரசுடைமையாக்கி, நீர்நிலைகளையும் அரசுடைமையாக்கி, நீர்களை அனைத்தையுமே ஆவியாகாதபடி அதை சேமித்து விவசாயிகளுக்கு உரிய முறையில் அந்த நீரை வழங்கி இன்றைக்கி விவசாயத்தில் கோலோச்சி நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இஸ்ரேலினுடைய மழைநீர் சேகரிப்பு முறை தாங்க காரணம். அந்த இஸ்ரேலினுடைய மழைநீர் சேகரிப்பு முறையை இந்தியாவிலும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஆசிரியர் உணர்த்துகிறார். இஸ்ரேலை போல் 3 மடங்கு நாம் மழையளவை பெற்றோம். 39,000 ஏரிகள் இருந்தோம். நம்மளால் விவசாயத்துக்கு தேவையான நீரின் அளவை மழைநீர் சேகரிப்பு மூலம் பெற முடியல. இந்த புத்தகம் மழைநீர் சேமிப்பு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் நம்மை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கின்றது. படித்து பாருங்கள், பின்பு பகிருங்கள். நன்றி.